நேத்து வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு தேர்தல் ஆணையத்திலிருந்து. என்னன்னா, அந்த ராஜ்யசபா சீட்டுக்கு எலக்ஷன் நடக்க போகுது மார்ச்ல. திமுக சைட்லருந்து பார்த்தீங்கன்னா 4 சீட் இருக்கு சார். அதுல ஒண்ணு கண்டிப்பா உங்களுக்கு குடுக்க வாய்ப்பு இருக்கு. அதனால இப்ப கூட்டணி ஃபார்ம் ஆயிருக்கும்னு ஆமா. இப்ப உடனே அறிவிச்சா தானே அந்த ஒரு ராஜ்யசபா பதவிய அவங்களுக்கு குடுக்க முடியும். ஓகே. குடுத்திருக்க வேண்டிய எடப்பாடி குடுக்கல. இப்ப குடுக்க ப வே குடுத்து அவங்கள வந்து கூட்டணிக்குள்ள சேர்த்துக்கிற நிலைமையில திமுக இருக்கு. ஓகே. இதெல்லாம் பார்க்கறப்ப சீட்ஸ் கொஞ்சம் கம்மியா தான் குடுப்பாங்களோ? அப்படி ஒரு 5+1 தான் நான் சொல்றேன். ஏன் அப்டின்னா, அவங்களுடைய ராசி எண் வந்து 5. நீங்க போய் பாருங்க. எந்த தேர்தல்லயுமே அவங்க வாங்கியிருக்க சீட்டினுடைய நம்பர் வந்து கூட்டுனனா 5ல தான் வரும். ஓகேவா? போன நாடாளுமன்ற தேர்தல்ல 14 தொகுதியில நின்னுருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். சம்திங் ஏதோ. 2011ல தேமுதிக வாங்குன அதிமுக முதல் அலையன்ஸ் 41 சீட்டு. அதுக்கு அடுத்த தேர்தல்ல எம்பில 14 சீட்டு. 14ல. அதனால இந்த தேர்தல்ல 5+1ன்ற மாரி ஸ்டாண்டர்டைஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு.